ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யலன்னு சொல்றீங்களே, நீங்க ஒரு மேடை போடுங்க. அந்த மேடையில நான் வர்றேன். எங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்றேன். உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுங்க. மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இது வரைக்கும் பதிலே இல்லை. செஞ்சா தானே சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? 40 பேர் டெல்லிக்கு போய் என்ன பண்றாங்க அப்படின்னு எடப்பாடி கேட்டார். இப்போ பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பாஜக காரங்களை பந்தாடிட்டு வந்திருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் சொல்றாரு, எல்லா இடத்துலையும் போற இடத்துலாம் பேசுறாரு. ஒத்த கொள்கையுடைய கட்சி எல்லாம் திமுக சார்பாக திமுக தலைமையில இணைஞ்சிருக்குதான். ஒத்த கொள்கைனா திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தையும் ஒரே கொள்கையா? தமிழ்நாட்டு முதலமைச்சரா மக்களாக நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பில் இந்த ஸ்டாலின் பச்சை வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்திருக்கு. நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. கருஞ்சட்டப்படை காவிப்படையை வீழ்த்தி இருக்கு. நம்மளுடைய வெற்றியை பெரிதாக தோளில் ஏற்றிக்கொண்டு கொண்டாடுகிறேன் என்றால், அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தில் கை வைக்க துணிந்தால் அந்த கையை அகற்ற வேண்டும். இப்படி கடந்த முறை 10க்கு 10, இந்த முறை அவனாசியோடு சேர்ந்து 11க்கு 11 சென்னை கோட்டையிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர். தமிழகத்தினுடைய சகோதரிகள் பெண்கள் அவங்க 23ஆம் தேதி அவங்க கோட்டத்தை காட்டுவாங்க. தமிழகத்தினுடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் மாற்றி வாக்களித்தார்களோ அந்த கட்சிக்கு எதிராக நீங்கள் 23ஆம் தேதி எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை நிரூபிக்கிற வகையில் எங்கள் தலைவர் எடுத்த முடிவு இன்றைக்கு மகத்தான வெற்றி பெற்று மோடியுடைய முகத்தில் கரியை பூசியிருக்கிறோம். இனிமேலாவது பிஜேபி திருந்தி இது போன்ற குள்ளநெறித்தனத்தான திட்டங்களை செய்வதை கைவிட வேண்டும். 17 வாக்குறுதிகள் அதில் பார்த்தா, திருப்பத்தூரில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கினாங்களா? திருப்பத்தூரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைச்சாங்களா? திருப்பத்தூரில் மாம்பழம் கூழ் ஆலை அமைக்கப்படும். இல்லை, இது எதுவுமே செய்யாத ஆட்சிக்கு மறுபடியும் நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஆட்சி அமைஞ்சோன்னே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். கொடுத்தமா இல்லையாமா? நாம கலப்பின பஸ்களை உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களோடு கலந்து பேசி நம்முடைய தலைவாசல்ல 1200 கோடியில் 1050 ஏக்கரால பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் விவசாயம் செழிக்க வேண்டும், விவசாய தொழிலாளி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கட்டியாச்சு. நான் இருக்கும் போதே அதுல கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தேன். அப்படியே மூடி கிடக்குது. உன் மகனுக்கிட்ட அரசை கொடுத்துட்டீங்கன்னா 5வது வருஷத்துல இங்க இருந்து சென்னையில தமிழ்நாட்டின் தலைநகரில் தாம்பரத்திலிருந்து உங்க பிள்ளை நான் பேசுற மாதிரி உலகத்தரத்திற்கு பின்லாந்து இருக்குன்னு சொல்ற மாதிரி பின்லாந்தில் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தன் எந்திரிச்சு உலகத்தரத்திற்கு கல்வியில தமிழ்நாடு இருக்குதுன்னு அவன் சொல்லுவான். ஐயா கலைஞருக்கு முடியல, கருணாநிதிக்குன்னா காவேரி, நோ காவேரி. அம்மா ஜெயலலிதாக்கு முடியலன்னா அப்போலோ, நோ அப்போலோ, ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். தண்ணி விற்பனைக்கு தடை. தாவக தலைவரை பற்றி நான் ஒன்னே ஒன்றாங்க, அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொற்பதம். மறுபடியும் எத்தனை முறை கேட்டாலும் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். காரணம் நீங்க தான். உங்களை பார்க்க வந்த ரசிகர்களாக இருக்கட்டும், உங்களை பார்க்க வந்த மக்களாக இருக்கட்டும், நீங்க என்ன வேணா காரணம் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது ஏன் நீங்க போல? ஆனால் இப்பொழுது நான் என் கடமையை செய்ய தவறினால் தமிழகத்தை சூழ்த்திருக்கும் வேளையில் நான் இந்த கடமையை செய்ய தவறினால் நான் தமிழன் என்று மறந்துவிட்டுக் கொள்ள முடியாது. என் மீது எவ்வளோ ஐயாயிரம் சொல்லி ஐயா இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார். 57 வயசு குழந்தை மாதிரி ஆயிட்டார். ஐயாவை தயவு செய்து யாரும் தப்பா பேசாதீங்க, ஐயா குறை சொல்லாதீங்க.
அவர் சொல்ற மாதிரி இருக்கார். அதை பயன்படுத்தி கொண்டு இந்த சூழ்ச்சிக்காரர்கள் யாரு? மு.க. ஸ்டாலின் சூழ்ச்சிக்காரர், சி.கே. மணி சூழ்ச்சிக்காரர், தமிழ் குமரன் சூழ்ச்சிக்காரர். பெத்த தகப்பன் வளர்த்து ஆளாக்குனவர், மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தவர், தலைவர் பதவி கொடுத்தவர், இவ்வளோ உயரத்துக்கு ஆளாக்குன அப்பாவை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கு வரல. வெளியில் என்ன பேசுகிறாருன்னா, அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா தொலைச்சிருவேன், என்ன நடக்குன்னு தெரியாது பாருங்க. என்ன பேசுறது? இதெல்லாம் ஒரு பேச்சா? பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார். அப்படி இருந்த இந்த குடும்பத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கிய பெருமை அன்புமணியினுடைய மனைவி